அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான், நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். இப்பொழுது விவசாயம் செய்யும் விவசாயியை பற்றியும் பார்க்கலாம். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இது ஒரு பொன்மொழி. இந்த பொன்மொழி பண்டைய காலத்தில் இருந்தே இருக்கின்றது. விவசாயி என்றும் உழவர் என்றும் அழைக்கப்படுவார்கள். மழை வெயில் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் உழவர்கள். விவசாயிகளுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. இவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து வயலுக்கு சென்று சூரியன் மறையும் வரை உழைப்பார்கள். விவசாயம் என்பது தொழில் மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு உயிரின் ஆதாரம். விவசாயியும் புறக்கணித்து வாழவே முடியாது. இதை நாம் உணர்ந்தால் விவசாயிகளிடம் நாம் பெருமதிப்போடு இருப்போம். அப்படி இருந்தால் விவசாயிகளின் எதிர்காலம் சிறக்கும். மனிதனின் அடிப்படை தேவைகள் என்னவென்று பார்க்கலாமா? உணவு, உடை, உறையுள். உணவு தேவையை நிறைவேற்றுவது விவசாயம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயத்தின் பங்கு முக்கியமானதாகும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பது விவசாயம்தான். இந்தியாவின் விவசாயம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. பொருளாதார வளர்ச்சி ஒரு நாட்டில் உயர வேண்டுமானால் விவசாயத்தின் பங்கு பெரும்பங்காக அங்கு இருக்கும். விவசாயம் பற்றிய கவிதை பார்க்கலாம். உழவு தொழில் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. உழவர்கள் இன்றி உழவு தொழில் செய்ய முடியாது. உழவு தொழிலே நாட்டின் தூண். உழவு தொழிலான விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. உழவர்கள் மண்ணை தெய்வமாக நினைத்து உழைப்பை மூலதனமாக்கி உயிர் கொடுத்து உணவுகளை கொடுத்து உற்சாகமாக வாழ்ந்து வாழ வைத்து மகிழ்கின்றார்கள். விவசாயியோட கதை கேட்கலாமா? ஒரு கல்லூரி மாணவி விவசாயியிடம் கேட்டாள், ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா என்று. என்னம்மா உதவி என்றார். ஐயா, நான் விவசாய தொழில் செய்யும் விவசாயி என்ற தலைப்பில் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகின்றேன். அது பற்றி சொல்லுங்கள் ஐயா என்றார். கண்டிப்பாக சொல்கின்றேன். முதலில் இயற்கை விவசாயம் என்றால் என்ன என்று சொல்கின்றேன் கேள். இயற்கை விவசாயம் என்பது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தாமல் இயற்கையான உரங்களை பயன்படுத்தி பயிர்களை விளைவிக்கும் ஒரு முறை. இந்த முறைப்படி விளைச்சல் விளைந்து அதை நாம் சாப்பிட்டால் நமக்கு உடல் நலம் கேடு இருக்காது. வயிற்றில் புண் இந்த மாதிரி எதுவும் வராது. உடல்நல கேடு இருக்காது. மருத்துவ ரீதியாக பார்க்க போனால் இயற்கை விவசாயம் மிகவும் நல்லது. அதை சாப்பிட்டால் நமக்கு பயன் அதிகரிக்கும். இந்த இயற்கை விவசாயங்கிறது மண் வளத்தை பாதுகாக்கும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும். ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்ய உதவும்.
ஐயா, இது போதும், மற்றதை நான் எழுதிக்கொள்வேன் என்றாள் மாணவி. மறுநாள் விவசாயியை பார்க்க அந்த மாணவி வந்தாள். என்னம்மா என்று மறுபடியும் கேட்க வந்திருக்கிறாயா? என்ன வேண்டும் என்றார். ஐயா, விவசாய தொழில் செய்யும் விவசாயி பற்றி பேசினேன், விவசாயம் பற்றி பேசினேன், உழவரை பற்றியும் பேசினேன். எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. அந்த மகிழ்ச்சியை உங்களிடம் முதலில் சொல்ல வந்தேன் என்றார். எங்கள் அப்பாவுக்கு தோட்டம் இருக்கின்றது. அவரும் படித்துவிட்டு பட்டணத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்கின்றார். தோட்டத்துக்கு விடுமுறையில் வாங்க என்று சொன்னால் நானும் எங்கள் அம்மாவும் வரமாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் சொல்வதை பார்த்தால், நீங்கள் சொல்வதை கேட்டால் இங்கு தோட்டத்துக்கே வந்து விடலாம் என்று தோன்றுகிறது ஐயா என்றாள். விவசாயிக்கு ஒரே மகிழ்ச்சி. விவசாயி இல்லாவிட்டால் நாம் இல்லை என்று தெளிவுபடுத்தி விட்டீர்கள். அதை நான் அங்கு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பேசினேன் ஐயா. எனக்கு பரிசு கிடைத்தது உங்களுக்கு கிடைத்தது தான் என்றாள். அப்படி இல்லைம்மா, நான் ஏதோ சொன்னேன், நீ அதை விலாவரியாக எழுதி அதை தெளிவாக பேசி பரிசு பெற்றாய், உனக்குத்தான் அந்த பெருமை என்றார் விவசாயி. உழவனின்றி உயிரில்லை என்பது உறுதி என்றாள். உழவனின்றி உயிரில்லை என்று உறுதியாகச் சொன்னாள். உழவனின்றி உயிரில்லை என்பது உறுதி என்றாள். இந்த வார்த்தைக்கு முதல் பரிசு என்று சிரித்தாள். விவசாயிக்கு மேலும் புத்துணர்வு பிறந்தது. சிறுமி, அதாவது இளம் வயது மாணவி, உழவரிடமிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெற்று சென்றாள். உழவுத் தொழில் எவ்வளவு உயர்ந்தது என்று நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? உழவுத் தொழில் இல்லாமல் உலக மக்களே இல்லை. உழவுத் தொழில் இல்லாமல் உலக மக்களே இல்லை. இது உறுதி. இதை நான் சொல்கின்றேன். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், வியூஸ் கொடுக்கவும், கமெண்ட்ஸ் கொடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது VS ரோமா. இன்னொன்று மறந்துவிட்டேன், ஹைப் கொடுக்க வேண்டும். ஹைப் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.